வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த செடிக்கு பேர் வந்து கிரேனியம் லில்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் வந்து இதை விஷ மூங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷ மூங்கில்னு சொல்கிறது கூட தவறு தான். ஏன்னா இது மூங்கில் வகையை சேர்ந்தது இல்லை, விஷம் முறிக்கின்னு சொல்லலாம். விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறதுனால இது விஷம் முறிக்கின்னு கூட சொல்லலாம். இது வந்து அதாவது ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் எய்டுக்கு இதை உடச்சி இந்த பாலை வந்து அந்த கடிவாயில் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் அது வைக்கும்போது விஷத்தை முறிச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடியோட இலையை வந்து நல்லா அனலில் காட்டிட்டு விளக்கெண்ணெய் தடவணும். விளக்கெண்ணெயை தடவி அனலில் காட்டிட்டு இந்த நகை சுத்தி இருக்குது பாருங்கள், அந்த நகை சுத்திக்கு இதை வந்து பேண்டேஜ் மாதிரி போட்டு பண்ணுறாங்க. அது வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீம் மாதிரி யூஸ் ஆகி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சீக்கிரத்தில் அந்த நகை சுற்றி க்யூர் ஆகிடுதுன்னு எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி இந்த செடியை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால தான் எனக்கும் இது தெரியும். அதே மாதிரி இந்த இதை வந்து இந்த இலையை வந்து கசக்கி 2 ட்ராப்பு காதில் விட்டால் காது வலி வந்து வெட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம் மேபி. ஏன்னா இது இந்த செடிக்கு வந்து ஆன்டிசெப்டிக் அந்த தன்மை இருக்கிறதுனால அது கூட க்யூர் பண்ணலாம். பட் அது வந்து நாங்களாம் யூஸ் பண்ணதில்லை. அந்த நகை சுத்திக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். அதோட பாருங்கள், இந்த செடியை வந்து கம்பளி பூச்சி, இது போல் சக்தி வாய்ந்த செடி தான் இருந்தாலும் இந்த கம்பளி பூச்சி இந்த செடியை வந்து ஒன்று வந்துச்சுன்னா போதும், ஃபுல் செடியை அழிச்சிரும். இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்தது. பராமரிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஒரு வேலி உரத்துலையோ ஒரு கார்னரில் வீட்டில் வச்சிட்டோம்னா அது வந்து வந்துடும். உங்களுக்கு இந்த செடி இருக்கிறது கூட தெரியாது. நமக்கு வருஷம் அந்த பூ பூக்கும்போது ஆக அப்படி ஒரு செடிங்க இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது ஒரு செடி. இது பாருங்கள் என்ன இதாக பூத்துருக்கு. இப்போ இது எங்கள் வேலி ஓரமாக தான் பூத்துருக்குது. இது கொய்யா மரத்துக்கு நிழலில் பூத்துருக்கு. காலையில் தான் நான் போய் கொய்யாக்காய் பறிக்க போகும்போது பார்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பூவும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம கார்டனை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் இது யூஸ் மெடிசினல் வேல்யூம் இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி செடிங்கள்லாம் நம்ம வளர்க்கலாம். இதெல்லாம் பராமரிப்பு ரொம்ப கம்மி, தானவே வந்துடுது. ஆனால் இதெல்லாம் வந்து பாய்சனஸ் பிளான்ட் தான். இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு முன்னுக்கோ குழந்தைங்க கையில் படுற மாதிரியோ வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஏதோ ஒரு கார்னர், நமக்கு குழந்தைங்க வந்து அங்கே போய் விளையாடாத இடமா இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோம்னா ஓகே தான். தேங்க்யூ.